நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. அதே மாதிரி கமெண்ட் பண்ண எல்லா நம்பருக்கும் ரொம்ப 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 நன்றி. சரிங்களா? சரி வாங்க, இன்றைக்கி என்ன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 212 ரிசல்ட் அனுப்பிக்கிறாங்க. நேற்று நம்ம என்ன கொடுத்தோம்னா ஏ போர்டு. சரிங்களா? நான் ஏ போர்டு சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருந்தேன். பி போர்டு சிங்கிள் நம்பர் 1 இல்லை 6 கொடுத்துருந்தேன். சி போர்டுக்கு 5. சரிங்களா? அதாவது எப்படின்னா இந்த ரிசல்ட் இருக்குல்ல, அதாவது இந்த 478 இதோட மேக்ஸ் முடிஞ்சுன்னா இந்த நம்பர் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி பம்பர்லேருந்து கணக்கு எடுத்தானா சரிங்களா, அந்த 85 பிசிடி ஏபி பிசியில் ஒரு நம்பர் கொடுத்தோம்ல, 85 58 இந்த மாதிரிலாம் கொடுத்தோம், 15 51 கொடுத்துருந்தோம்ல, அது பார்த்தீங்கன்னா பம்பர் ரிசல்ட்லேருந்து கணக்கு எடுத்தானா சரிங்களா, அந்த நம்பர் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இதில் தான் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் நண்பா இந்த 7. சரிங்களா? இந்த 7க்கு பவர் 2 எடுத்து சரிங்களா நம்ம ஏசிபிசி ட்ரை பண்ணியிருந்தா இன்றைக்கி நம்மளுக்கு ஏபிக்கு 21. சரிங்களா? ஏபிக்கு 21ன்ட்டு நம்ம அருமையாக பாஸ் எடுத்துருக்கோம். நம்ம இதில் ஏசிபிசி வின்னிங் எடுத்துக்கலாம். ஒரு தொடர்ச்சி ஒரு 2 நாள் வின்னிங் கொடுத்தாச்சு. ஆனால் இன்றைக்கி நான் பம்பரில் இடையில் இருக்கிறனால ரொம்ப கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதே ரிசல்ட் தான் ஆடிருக்காங்க. சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருமையான ரிசல்ட், அதாவது நம்மளுக்கு 21 ஏபி அருமையாக பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டுக்கு 1 இல்லைனா 6 இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வரும்னு சொல்லியிருப்பேன். யாராச்சும் ஆல் போர்டு ட்ரை பண்ணி தான் வின்னிங் எடுத்துக்கலாம். ஆனால் ஆல் போர்டில் சி போர்டு தான் ஸ்ட்ராங்காக 5. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி 5 மட்டும் தான் வளரணும்பா. அந்த 5 மட்டும் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அருமையான வின்னிங். சரிங்களா? சரி விடுங்க, பரவாயில்ல. யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சரிங்களா 21 ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்களா, இந்த ஏ போர்டுக்கு 7 கொடுத்தேன், அது ஏதாச்சும் பவரில் ஏதாச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா ஏசிபிசி ஒரு வின்னிங் வந்துருக்கும். சரிங்களா? சரி விடுங்க நம்ம, பரவாயில்ல. நாளைக்கு உனக்கு கெஸ்ஸிங் உங்களை பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்தால் நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள், இப்போ போன வீடியோ ஸ்கிப் பண்ணிக்காமல் பார்த்தவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும். இருந்தாலும் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு மட்டும். சரிங்களா? நம்ம நோட் பண்ணிட்டு நம்ம அடுத்த வீடியோக்குள்ள போயிடலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் நம்பர் 2, இங்கே சி போர்டில் 8. சரிங்களா? அந்த ஃபஸ்ட் நம்பர் எடுத்து சி போர்டு மைனஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போ 2 இங்கே 8 இருக்குது, 8ல் 2 போனோம்னா 6. சரிங்களா? இப்போ 6க்கு பார்த்தீங்கன்னா பவர் இப்போ புரியுதுங்களா, 8ல் 2 போனால் 6, 6க்கு பவர் பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கும். இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே சி போர்டு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அப்போ 3ல் 1 போனோம்னா 2. சரிங்களா? இந்த 2க்கு பவர் பார்த்தீங்கன்னா 7. புரியுதுங்களான்பா? இப்போ ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2, சி போர்டு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. இது 2 மைனஸ் பண்ணணும்பா 6, 6க்கு பவர் 1. சரிங்களா? இது நம்ம நோட் பண்ணி தான் நம்ம பி போர்டு சிங்கிள் நம்பர் 1 கொடுத்துருக்கலாம். இப்போ 3 நாள் பவர்னா அடுத்த நாள் பவர், அப்போ நாளைக்கு நண்பா பவர். சரிங்களா? நாளைக்கு நோட் பண்ணிக்கோங்க, பவர் வரணும். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வரணும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சி போர்டு பி போர்டுனா சி போர்டு தான். சரிங்களா? அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு பவரில் வரணும். இப்போ ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1, சி போர்டு பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் பண்ணியிருந்தா 1, அப்போ 1க்கு பவர் பார்த்தீங்கன்னா 6. இது நண்பா சி போர்டு. சரிங்களா? நாளைக்கு சி போர்டுக்கு 6 சிங்கிள் நம்பர். சரிங்களா? நம்ம நோட் பண்ணிக்கோங்க, சி போர்டுக்கு 6. அதே மாதிரி நண்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மெயினும் ஒரு நம்பர் பவர். சரிங்களா? ஒரு நம்பர் மெயினில் ஆடணும், ஒரு நம்பர் பவரில் ஆடணும். இருக்கிறதே நம்ம பார்த்தீங்கன்னா 21 தான் இருக்குது. அப்போ நாளைக்கு 26 அப்படின்னா எப்படின்னா வரும் 26 அப்படின்னா 62. சரிங்களா? அப்போ திருப்பினா 26 62 தான் நம்ம கணக்கு ஸ்ட்ராங்கு. அப்படி இல்லைன்னா வச்சு நண்பா எப்படின்னா 6 7. சரிங்களா? 17. சரிங்களா? 17, ஏன்னா 1 நம்பர் மெயின் சி, அதாவது ஒரு நம்பர் பவர் எடுக்கணும். சரிங்களா? அப்போ 7க்கு பவர் 2, அப்போ இந்த மாதிரி 17. அப்போ அது திறப்புனா 71. இந்த 4 நம்பர் நண்பா ஏசிபிசி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 4 நாள் 3 நாள், அதாவது ஒரு 4-5 நாளைக்கு மட்டும் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கு மேலே சார்ட் ஒரு அப்டேட் ஆகட்டும், ஒரு 4 நாளைக்கு அப்டேட் ஆகட்டும். ஏன்னா பம்பர் ரிசல்ட் வெளியில் இருக்குல்ல, அது அப்டேட் ஆகி வந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக மேக்ஸ் கரெக்டாக வரும். சரிங்களா? இது சும்மா ஒரு 4 நாளைக்கு மட்டும் பாருங்கள் நண்பா. உங்கள் கணக்கில் இருந்தால் நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள் நண்பா, இங்கே நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 8 நண்பா 0 8 கட்டம் போட்டேன். இங்கே 3 6 கட்டம் போட்டேன். இப்போ இந்த 0 8 ப்ளஸ் பண்ணுங்கள். 0 + 8 பார்த்தீங்கன்னா 8. சரிங்களா? மைனஸ் குறி போட்டுக்கலாம். 3 + 6 பார்த்தீங்கன்னா 9. சரிங்களா? இப்போ மைனஸ் பண்ணுங்கள். 8ல் 9ல் 8 போனால் நண்பா 1. சரிங்களா? இந்த 1 பார்த்தீங்கன்னா 1க்கு 1 இருக்கும் மெயினில். நண்பா இது பார்த்தீங்கன்னா பவராக மெயினாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? மெயின். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5 மைனஸ் குறி போட்டுக்கோங்க. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9. இப்போ 9ல் 5 போனால் நண்பா 4. சரிங்களா? இந்த 4 பார்த்தீங்கன்னா மெயினில் இருக்கும். இப்போ அதே மாதிரி இது 2 ப்ளஸ் பண்ணால் 13. 13 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணா 4. அதே மாதிரி ஏபி. சரிங்களா? 4 7க்கு 4 7 நண்பா 7 4 11. 11 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணா 2. இது மைனஸ் பண்ணிங்கன்னா 2. சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் மெயிலில் இருப்பாங்க. சரிங்களா? நம்ம நேற்று 10 நண்பா மெயின் ஈஸியாக எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், வின்னிங் எடுத்துக்கலாம். ஆனால் நாளைக்கு நண்பா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெயின். சரிங்களா? ஏன்னா மெயின் வரதுனால நாளைக்கு மெயின் எடுத்து ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? அப்போ இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 10. 10 நண்பா 1. அப்போ இங்கே 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3. அப்போ -3. சரிங்களா? அப்போ 2. நாளைக்கு நண்பா மெயின் அப்படியே எடுத்துக்கோங்க. 2ஆம் நம்பரு நான் முன்னாடி சொல்லிட்டு நண்பா ஒரு நம்பர் மெயின் ஒரு நம்பர் பவர்னா
நாளைக்கு மெயின் வந்து 2 வரணும் சரிங்களா. இப்போ 2ஆம் நம்பர் மெயினுனா சரிங்களா, 2ஆம் நம்பர் மெயினுனா ஒரு நம்பர் 6 சரிங்களா. இப்போ 26 62 ஏசிபிசி ட்ரை பண்ணணும் நண்பா. இப்போ அதே மாதிரி இன்னொரு நம்பர் ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப ஒரு நாள் விட்டு சரிங்களா. இங்கே 21 பாக்ஸ் பண்ணியிருக்கேன், மேலே பார்த்தீங்கன்னா 72 பாக்ஸ் பண்ணுறேன், அடுத்து 71 பாக்ஸ் பண்ணுறேன், அடுத்து 80 பாக்ஸ் பண்ணுறேன் சரிங்களா. இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். நான் 80லேருந்து பாக்ஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ நண்பா இந்த 80 இது அப்படியே ப்ளஸ் பண்ணிங்க, 8 + 0 = 8 சரிங்களா. நம்ம கலர் மாற்றிக்கிறேன். இப்போ 8 + 0 அப்போனா 8. பார்த்தீங்கன்னா நண்பா 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் இருக்குது, நம்ம மெயினில் இருக்குது சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 7 + 1 மார்க் பண்ணியிருக்கேன், இது 2 ப்ளஸ் பண்ணால் 8 சரிங்களா. இப்போ 8க்கு மெயினாக பவராக அப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பவரும் இருக்குது மெயினும் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, பவரும் இருக்குது, மெயின் இருக்குது நண்பா, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 7 + 9 2 இருக்குது, இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9 தான். இப்போ 9க்கு பவர் சரிங்களா. பவரில் பார்த்தீங்கன்னா ஏ போல் 4ன்னு இருக்கும் சரிங்களா நண்பா பவரு. அப்போ மெயின் பவர் சரிங்களா. இப்போ புரியுதுங்களா. இப்போ ஏ போர்டுக்கு மட்டும் சரிங்களா, ஏன்னா ஏ போர்டில் மெயின், அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பவரு, அடுத்தும் பவரு. அப்படி இருக்கும்போது நாளைக்கு நண்பா இது ஏ போர்டுக்கு தான் வர மாதிரி இருக்கு. ஒருவேளை நண்பா இது பவராக இருந்தால் சரிங்களா, இது பவரில் ஏ போர்டுக்கு இருந்தால் அப்போ இங்கே பவர் வரணும் சரிங்களா. ஒருவேளை இங்கே சி போர்டு மெயினுக்கிறதுனால, அதாவது ஏ போர்டு போயினுக்குது, அடுத்து சி போர்டு வந்து இருக்குது, திரும்ப ஏ போர்டு போயிங்கன்னா சி போர்டு போயிடும் சரிங்களா. அந்த மாதிரி சரிங்களா, புரியுது நண்பா. இப்போ ஏ போர்டு இங்கே வந்துடுச்சு, ஏ போர்டு வந்து சி போர்டுலேருந்து ஏ போர்டு, இது இப்படி கிராஸ் ஆகும் சரிங்களா. நம்ம என்ன பண்ணுறோம்னா இது ஏ போர்டு அதிகமாக வரதுனால சரிங்களா, ஏ போர்டு வரதுனால நாளைக்கு இந்த 2வும் இந்த 1வும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்ல, அதாவது இப்போ ஏ போர்டையும் பி போர்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 3. இப்போ 3க்கு பவர் 8, இந்த 2 நம்பர் வருதுல்ல, இந்த 2 நம்பர் என்ன பண்ணுறோம்னா ஏ போர்டுக்கு மட்டும் சரிங்களா. சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா இது ஏ போர்டுக்கு மட்டும், நம்ம ஏ போர்டுக்கு மட்டும், ஏன்னா நம்ம சி போர்டுக்கு வந்து சொல்லிட்டோம் 6ஆம் நம்பரு. அப்போ விழுந்துச்சுன்னு ஒரு நம்பர் வந்து 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு தான் வரணும். இப்போ ஏ போர்டுக்கு 3 இல்லைன்னா 8, இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. இப்போ நம்ம கொடுக்குற நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் ஏ போர்டு சரிங்களா. நண்பா ஏ போர்டுக்கு நாளைக்கு அதிகமாக யாரும் ப்ளே பண்ணாதீங்க நண்பா, ஒரு 4 நாளைக்கு மட்டும் சரிங்களா. ஏன்னா இது ஒரு சார்ட் ஒரு 4 நாளைக்கு அப்டேட் ஆகட்டும், அப்போ நம்ம வின்னிங் எடுக்கலாம். டெய்லியும் இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் வின்னிங் தரேன் சரிங்களா. இப்போ ஏ போர்டுக்கு 8 இல்லைனா 3 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. அதே மாதிரி பி போர்டுக்கு சிங்கிள் நம்பர் தான் 2. இப்போ சி போர்டுக்கு 6 சரிங்களா. அதே மாதிரி ஏசிபிசிக்கு சரிங்களா. நம்ம ஏசிபிசி இருக்குல்ல, அதாவது ஏபி பிசி அண்டு ஏசி சரிங்களா. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 26 தான் ஸ்ட்ராங்கு சரிங்களா. 26 62 சரிங்களா. இது திருப்பி ஒரு செட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் இருந்தாலும் மட்டும். இது முழுக்க நம்ம கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்மாக இருக்கிறது பாருங்கள். நான் என்னைக்காச்சும் கன்ஃபார்ம் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், அன்றைக்கி மாதிரி வின்னிங் எடுக்கலாம் சரிங்களா. அதேமாதிரி நம்ம முந்தானத்து கூட பம்பருக்கு எடுத்திருந்தோம், அதுக்கு பார்த்தீங்கன்னா 42 சொல்லியிருப்போம், வின்னிங் எடுத்தாச்சு. அதே மாதிரி ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா நம்ம சூழ்நிலை புரிஞ்சு ஒரு அமௌண்ட் அனுப்பிவிட்டீங்க நண்பா, ஒரு 100 ரூபா அனுப்பிவிட்டீங்க, ரொம்ப நன்றி நண்பா. ஏன்னா ஒரு நாளைக்கு நண்பா பார்த்தீங்கன்னா 3:08 ரிசல்ட்னா நான் 3:10 உட்காந்து நண்பா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகிடுது நான் விட்டு எழுந்திருக்கிறதுக்கு சரிங்களா. அதெல்லாம் தலைவலி எழுந்துருது. அப்போ வந்து ஒரு டீயோ இல்லைனா ஒரு டேப்லெட், இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று தான் வாங்குறேன் சரிங்களா. ரொம்ப அதிகமாக தான் டேப்லெட் வாங்கிக்கிறேன், கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அமைதியாக வாங்கிக்கிறேன் சரிங்களா. நண்பா எப்படியும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர் தரேன் சரிங்களா. யாராச்சும் எனக்கு ஒரு அமௌண்ட் ஏதாச்சும் ஒரு 100 50 ஏதாச்சும் அனுப்ப மாதிரி இருந்தால் என்னுடைய டீ செலவு சரிங்களா, அதுக்கு மட்டும் தான் கேட்குறேன் நண்பா, வேறு எதுவும் கேட்குறதில்ல. இந்த நம்பர் சரிங்களா, அதாவது 89 25 63 62 44 இதுக்கு ஃபோன்பேவோ ஜிபேவோ சரிங்களா. உங்களால் முடிஞ்ச நண்பா 100 50 சரிங்களா. ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நண்பா எடுக்கலாம், என்கிட்டயும் அவ்வளோ காசு இல்லை, இருந்தாலும் நான் வந்து கேட்கவே மாட்டேன். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக வீடியோ போட்டுருக்கோம், இது வரைக்கும் இது மாதிரி கேட்டதே இல்லை. ஏன்னா அப்போ வந்து நம்ம சொந்த ஊரில் இருந்த நண்பா, இப்போ வெளியூரில் இருக்கனாலும் நமக்கு இங்கே யார் பழக்கம் யாருன்னு தெரியல. அப்போ சொந்த ஊரில் இருக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, யார்கிட்டயாச்சும் ஒன்று பிடிங்கின்னு போய் நான் அப்போ டீ சாப்பிட்ருவேன், மேக்ஸ் பார்ப்பேன், டீ சாப்பிட்ருவேன், இப்படி இருந்தால் அதனால் இங்கே எதுவும் தெரியல. இப்போ வெளியூரில் இருக்கனால நண்பா அங்கே வந்து யாருமே தெரியலையா, அதனால் யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியல சரிங்களா. அதனால் உங்கள்கிட்ட தான் நம்பி கேட்குறேன். முடிஞ்சாலும் நண்பா இன்றைக்கி ஏதாச்சும் 100 50 ஏதாச்சும் அனுப்பிவிடுங்க நண்பா. நீங்கள் அனுப்பிவிடுறத பார்த்துட்டு ஒரு டீ சாப்பிட்லாமா வேணாம்னு முடிவு பண்ணுறேன் சரிங்களா. நாளைக்கு பாருங்கள் 826. அதேமாதிரி மெம்பர்ஷிப் நண்பா சரிங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்தில் இந்த நம்பர் எடுக்க முடியுது. அப்போ எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் இருந்தால் அப்போ நான் என்ன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் சரிங்களா. அதுக்கு நான் மெம்பர்ஷிப் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா வாட்ஸ்அப்பில்
ஒரு மெம்பர்ஷிப் ரெடி பண்ணிட்டு எனக்கு அமௌண்ட் அனுப்பிவிட்ட நண்பர்கள் எல்லாருமே நான் வாட்ஸ்அப் லிங்கையும் கொடுத்துட்றேன். அவங்க எல்லாம் லிங்க் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் அனுப்பிவிடலான்னு பரவாயில்ல, நான் ஒரு நம்பர் தானே அதில் சேர்ந்துக்காங்க சரிங்களா. அவங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் நம்பர் தரேன். அதே மாதிரி ஃபோன் போட்டு விஐபி நம்பரில் கேட்குறீங்க நண்பா, விஐபி நம்பர் இதே தான். நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இதே நம்பர் தான் கொடுப்பேன். அதே மாதிரி பணம் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் சரிங்களா. ஏன்னா பணம் கொடுத்து நம்பர் கொடுக்குறது வேறு சரிங்களா. அதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கூட பணம் கொடுத்து வாங்கிக்காங்க, இல்லை ஏமாந்துக்காங்க. அது உங்களோட விருப்பம், எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இது என்னுடைய நம்பர், இவ்வளோ தான் இருக்குது. இந்த நம்பர் தான் கொடுப்பேன். வின்னிங் வந்தாலும் வரலாலும் இவ்வளோ தான் சரிங்களா. நீங்கள் திட்டுறதுனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. மிஞ்சி போனேன்பா 2 வாரம் திட்டுவீங்க, 2-3 நாள் திட்டுவீங்க, அப்புறம் வின்னிங் கொடுத்துட்டா திட்ட மாட்டீங்க. அதானே, அப்போ தானே கேமு. அதனால் பாருங்கள் சரிங்களா. பாருங்கள், இது ஒன்லி கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் கிடையாது. இது நான் ஒரு செட் நண்பா. ஏதாவது நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டு எனக்கு 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி 30,000 லாஸ் ஆகிடுச்சு நண்பா, எனக்கு கொஞ்சம் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. பாருங்கள், நம்ம சேனல் இப்போ தான் வந்து புதுசாக வந்துருக்காங்க, நம்பர் வந்துருக்குன்னு சொன்னார். சரி வாங்க நம்பர், நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு லிங்க் அனுப்பிவிட்டேன், கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நான் கொடுக்குற நம்பர் மட்டும் ட்ரை பண்ணி வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 20,000 லாஸ் கவர் பண்ணி கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. பாருங்கள், நான் என்னைக்காச்சும் கன்ஃபார்ம் நம்பர் சொல்லிட்டேன்னா அன்றைக்கி நான் உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் எப்படி நண்பர்னா மெம்பர்ஷிப் அது போட்டுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் நம்பரில் ரொம்ப நம்பர் கொடுப்பேன் சரிங்களா. எனக்கு 2 மணிக்கு மேலே கொஞ்சம் இன்னும் ஆர்டர் 2 மணி வரையும் ஆர்டர் பண்ணால் எவ்வளோ நம்பர் 2 மணி எடுக்கலாம், கிளியரன்ஸே எடுக்கலாம். அதாவது எப்படின்னா ஆர்டர் ஒர்க் பண்ணி சிறந்த நம்பர் சரிங்களா எடுக்கலாம் சரிங்களா. இது ஒரு 4 மணி நேரத்தில் எடுக்கிறதுனால 4-5 மணி நேரத்துக்குள்ளே இந்த நம்பர் எடுக்கிறதுனால இது கொஞ்சம் முன்ன பின்ன வருது, ஆனால் ரிசல்ட் வருது சரிங்களா. அப்போ இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் எடுத்துன்னா இந்த 8ஆம் மூணுலாம் நான் 8-3 தரவே மாட்டேன். ஒரே நம்பர் தான். ஏ போர்டுக்கு 8னா 8, பி போர்டுக்கு 2னா 2, சி போர்டுக்கு 6னா 6, அவ்வளோதான். 826 ஒரு செட்டு, அவ்வளோதான். இல்லை 2 செட்டு 3 செட் ட்ரை பண்ண சொல்லுவேன். அது மாதிரி இருக்கும்போது அன்றைக்கி வின்னிங் இருக்கலாம் சரி நண்பா. அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் மெம்பர்ஷிப் கூடிய விரைவில் எனக்கு என் மெம்பர்ஷிப் எப்படி கிரியேட் பண்ண தெரியல நண்பா சரிங்களா. எல்லாம் நானே கிரியேட் பண்ணுவேன். நான் ஒரு நண்பர் கேட்டுருக்கேன், அது எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் கேட்டுட்டு லிங்கிங் எல்லாம் கீழே கொடுத்துறேன் யூடியூப்பில் சரிங்களா. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா நண்பா. சரி, நாளைக்கு எதாவது நினச்சுமா இதில் பார்த்தீங்கன்னா 89, 25, 63, 62, 44 இதுக்கு ஏதாச்சும் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் நண்பா சரிங்களா. அதாவது யாரையும் கம்பலில் கிடையாது, முடிஞ்சால் 50 100 சரிங்களா. நம்ம அதிகமாக எதுவும் கேட்குறதில்ல, முடிஞ்சால் ஒரு 50 100 அனுப்பிவிடுங்க. இதை டீ செலவு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்லாம் சரிங்களா. ஒரு 2 டீ குடிக்கலாம், ரொம்ப தலைவலிக்குது சரிங்களா. என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20 ரூபா இருக்குது, நம்ம 20 ரூபா இருக்குது, நான் எடுத்துகிட்டு போய் ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு வரணும். சரி பாருங்கள் சரிங்களா. நாளைக்கு 826, 326 சரிங்களா. இது மட்டும்தான் இருக்குது. ஏசிபிசிக்கு 26, 22 தான் ஸ்ட்ராங் நண்பா சரிங்களா. சரி நண்பா, இது பாருங்கள், உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரி நண்பா. சரி நண்பா, தேங்க் நண்பா.